கிங் ஆஃப் லேண்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலை பொருட்கள்லாம் விற்கக்கூடிய அந்த கடையை வந்து விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மண் பாத்திரங்களாகட்டும் அல்லது கலைப்பொருட்கள், மண், மரம், அதுபோல் வந்து களிமண், அதுபோல் வந்து டெரகோட்டா மண்ணுன்னு சொல்லுவாங்க, அது பீங்கான் பொருட்கள், செடி வகைகள், கடற் சிப்பி, தேங்காய், சிரட்டை, இது போன்ற பலவிதமான பொருட்களை பயன்படுத்தி இயற்கை முறையில் இவங்க வந்து வச்சு வித்துட்டு இருக்காங்க. இந்த பொருட்களை எல்லாம் உருவாக்கி ப்ளஸ் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்தும் பல பகுதிகளில், இந்தியாவினுடைய பல பகுதிகளில் இருந்து வாங்கிட்டு வந்து இதை வந்து வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மொத்தம் சௌந்தர்யா கார்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து தஞ்சாவூரில் மெயின் பிரான்ச்சு, இன்னொரு பிரான்ச் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது முத்துப்பேட்டை ஈசிஆர் ரோட்லேயும் ஒரு பிரான்ச் வந்து அமைஞ்சிருக்கு. இவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை பொருட்கள் மேலே, பாரம்பரிய இந்த கலைப்பொருட்கள் மேலேயும் கொண்ட அதீத ஆர்வத்தின் காரணமாக இவர் வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து கடையை வந்து அமைச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான பொருட்கள் அவ்வளோ அழகாக, மிக குறைந்த விலை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மிக குறைந்த விலையில் அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இங்கே ராமேஸ்வரம், வேளாங்கண்ணி, அதுபோல் நாகூர் தர்கா, ஸோ இந்த மாதிரி முத்துப்பேட்டை தர்கா, ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அந்த வெளிநாட்டு பயணிகளாகட்டும், இல்லை உள்ளூரில் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த டூரிஸ்ட் ட்ராவல்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் விரும்பி வாங்குவதற்காகவே சிறப்பாக இந்த ஒரு ஹோட்டலும் இருக்குது. இதில் இந்த ஒரு கலைப்பொருட்களையும் விற்கக்கூடிய இந்த ஒரு கடையை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நர்சரியும் இதோடு சேர்த்து வச்சுருக்காரு. நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான செடிகள் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இங்கே வந்தோம்னா ஒரு மனதுக்கு இதமான ஒரு சூழலாக இருக்குது. இந்த ஆர்ட் கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான பொருட்கள், நார்மலாக வந்து வீட்டு யூஸுக்கு தேவையான ஒரு சிமெண்ட்லேயோ உள்ள ஒரு களிமண்ணில் செஞ்ச ஒரு அடுப்பாகட்டும், இல்லை அதுக்கான அந்த குழம்பு பாத்திரங்கள் ஆகட்டும், பாரம்பரிய அந்த பானை பொருட்கள், அம்மி, குளவி, இது போன்ற எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அழகு சாதன பொருட்கள்னு சொல்லலாம், அதாவது வீட்டை வந்து அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள். ஆமாம், ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் ஆகட்டும், அதுவும் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா விதவிதமான பொம்மைகள் ஆகட்டும், களிமண்ணில் செஞ்சது, பீங்கானில் செஞ்சது, அதுபோல் வந்து டெரகோட்டாவில் செஞ்சது, அதுபோல் வந்து உட்டில் மரத்தால் செய்த பொம்மைகள், செம்பு, இது போன்ற, அதுபோல் மட்டும் இல்லாமல் அந்த ஒயர்லாம் சொல்லுவாங்க, ஒயர் கூடைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பொருட்களாகட்டும், அதுபோல் வந்து பனை ஓலையிலேருந்து செய்த பொருட்களாகட்டும், இது போன்ற பலவிதமான பொருட்கள் வந்து நிறைந்து காணப்படுது மிக குறைந்த விலையில். அதுபோல் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டிக்காக ஒரு சில பொம்மைகள்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இருக்குது. எல்லாமே மிக குறைந்த விலையில் இருக்குது, தரமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உணவு, மதிய வேலைகளில் வந்து மிக சிறப்பான வீட்டு முறை உணவு, அதாவது அந்த ஆர்ட் கேலரிக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு 2 பெரிய டேபிள்ஸ் வந்து போட்டு நமக்கு தேவையான உணவுகள் எல்லாமே வந்து டேபிள்ஸில் வச்சு நம்ம வந்து எல்லாம் குரூப்பாக உட்காந்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு அற்புதமான இது சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான கலைப்பொருட்களோடு கூடி அதை வந்து ரசித்து கொண்டே நம்ம சாப்பிட முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, அது இல்லாமல் நிறைய கறி வெரைட்டிஸு, நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, இறாலினுடைய குழம்பாகட்டும், இறால் ஃப்ரை, அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், இது எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே வைக்கிறாங்க. ப்ளஸ் வந்து வத்தல் எல்லாமே வச்சு நமக்கு வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு உபசரிப்பாக இங்கே வந்து இருக்குது இவங்க பண்ணக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வெறும் 50 ரூபா அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா வந்து நார்மலாக ஒரு மீல்ஸ் வந்து வெளியில் வந்து சாப்பிட்டோம்னா மினிமம் வந்து ஒரு 100 ருபீஸ்லேருந்து 150, அது ஒவ்வொரு ஹோட்டல்ஸை பொறுத்து அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இவ்வளோ ஒரு அற்புதமான இயற்கையான ஒரு கலைப்பொருட்களுக்கு இடையில் மிக அமைதியாக அமர்ந்து, அது மட்டும் இல்லாமல் இங்கே தயாரிக்கக்கூடிய இந்த உணவில் வந்து எந்த விதமான செயற்கை பொருட்கள், அஜினமோட்டோ, மற்ற ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோ இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது வந்து பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
அதெல்லாம் இல்லாமல் இவங்க வந்து ஒரு வீட்டு முறை சமையல் அப்படிங்கிற மெத்தடில் மிக சிறப்பாக வந்து பண்ணுறாங்க. இதனுடைய விலை வந்து வெறும் 50 ரூபா தான். கண்டிப்பாக வந்து யார் இந்த வழியாக வந்து முத்துப்பேட்டை டு அந்த தம்பிக்கோட்டை அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈசிஆரில் இருக்குது, ஃப்ரண்ட்லேயே இருக்குது இந்த ஸ்ரீ சௌந்தர்யா கார்டன். ஸோ கண்டிப்பாக இந்த வழியாக போகக்கூடிய யாராக இருந்தாலும் மதிய வேலையில் கண்டிப்பாக வந்து இந்த உணவை வந்து ருசித்து பாருங்கள். கண்டிப்பாக பிரமிச்சு போயிடுவீங்க. மிக குறைந்த விலையில் இந்த அளவுக்கு ஒரு உணவை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவகம் இருக்கா? அதுவும் வந்து ஆர்ட் கேலரிக்குள்ளே நம்ம வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைதியான இயற்கையை ரசித்து கலைப்பொருட்களை ரசித்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது வந்து அமையும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி, பழச்செடி, மூலிகை செடிகள், மரக்கன்று, தென்னம்பிள்ளை, வாழைக்கன்று, தோட்ட கருவிகள், நாட்டு விதைகள், உரங்கள், பூந்தொட்டி, இது போன்று எல்லாமே இந்த நர்சரி சம்மந்தமாகவும் விவசாயம் ஓரியன்டாகவும் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டெரகோட்டா பொருட்கள், டெரகோட்டாவில் வீட்டில் அழகழகாக அங்கங்கே மாட்டக்கூடிய அந்த பொருட்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒரு சின்ன ஒரு கீறலோ ஒரு விரிசலோ எதுவுமே ஏற்படாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அந்த டெரகோட்டா பொருட்கள் வந்து நிறையா இருக்குது. அது மாதிரி ஜெராமிக் பொருட்கள்னு சொல்லுவாங்க, அந்த பொருட்களும் இருக்குது. மூங்கில் பொருட்கள், மூங்கிலாலான பல அழகிய பொருட்கள் வந்து அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓலையில் செஞ்ச பொருட்கள் இருக்குது. அதுபோல் இரும்பு பொருட்கள், இரும்புலேயும் செஞ்ச பொருட்கள்லாம் இருக்குது. மரப்பொருட்கள் இருக்குது, கைவினை பொருட்கள் இருக்குது, மளிகை இருக்குது, மினி பாக்கெட்லாம் இருக்குது. அடுத்து பார்த்து மரச்செக்கு எண்ணெய் வகைகளும் நவதானியங்கள், இது போன்ற எல்லாமே நிறைந்து இங்கே இந்த சௌந்தர்யா கார்டனில் காணப்படுது. ஆர்ட் கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான அந்த சிலைகள் மாதிரிலாம் கூட நிறையா இருக்குது. நிறைய அடுப்பு வெரைட்டி, அதுபோல் வந்து அந்த குக்கர் மாதிரியே வந்து மண்பானையில் செய்த அந்த குக்கர் இருக்குது. கப்ஸ் எல்லாம் இருக்குது, டீ மற்றதெல்லாம் குடிக்கக்கூடிய கப்ஸு, சூப்பு இதெல்லாம் சாப்பிடக்கூடிய கப்பெல்லாம் இருக்குது. நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு உண்டியல் இருக்குது. இல்லை குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கான பொருட்கள் வந்து நிறையா நிரம்பி காணப்படுது. விளக்குகள், அகல் விளக்கு, அதில் வந்து 5 முகம் 15 முகம் இந்த மாதிரியான பல முகங்கள் கொண்ட அந்த விளக்குகள்லாம் கூட இருக்குது. இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக அற்புதமாக வந்து இங்கே வந்து இருக்குது. நீங்கள் எப்போ இந்த வழியாக போனாலும் சரி, கண்டிப்பாக வந்து மதிய வேளைகளில் சாப்பிட்டு போங்க. மிக 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 குறைந்த விலையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம வெளியில் சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மசாலா பொருட்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணி வயிற்றில் வந்து தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளாக தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணீங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உணவாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக எப்போ போனாலும் அங்கே சாப்பிட்டு தான் போவீங்க. அந்த மாதிரியான ஒரு உணர்வை வந்து தூண்டக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து நர்சரி இருக்குது. நம்ம வேணுங்கிற செடிகளை வந்து வாங்கிக்கலாம். நம்ம அதாவது அழகு செடிகளும் வாங்கிக்கலாம், இல்லை வந்து ஒரு உணவு செடிகளாகட்டும் எதாக இருந்தாலும் அங்கே வந்து வாங்கிக்க முடியும். அல்லது அதுபோல் மரங்களும் இருக்குது. எந்த மாதிரியான மரங்கள் வேணாலும் நம்ம வாங்கிக்கொள்ள முடியும். அடுத்து வந்து உள்ளே வந்து பனையாலான பொருட்கள், பனையாலான சின்ன சின்ன பைகள், பூக்கூடைகள், அதுபோல் வந்து சின்ன சின்ன கப்பு மாதிரியான பனைகள், இந்த மாதிரி பனை ஓலையால் செய்த தொப்பி, இது போன்ற பல விதமான பொருட்கள் வந்து காணப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ இவர்களுடைய இந்த இயற்கை சார்ந்த இந்த இயற்கை விரும்பியான இவருடைய தொழில் வந்து கொஞ்சம் நலிவடைந்து காணப்படுது. காரணம் என்னென்னா எல்லாருடைய தொழிலுமே இப்போ நலிவடைந்து தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கொரோனானால நிறையா ப்ராப்ளமாக இருக்குது. இன் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆவாங்க. இயற்கை விரும்பி அதுபோல் வந்து ஒரு சத்தான ஒரு பாரம்பரியமான ஒரு உணவை கொடுக்கணும். அதுபோல் வந்து மண்பானை, இது மண் சம்பந்தமான மரம் சம்பந்தமான ஒரு அழகு சாதன பொருட்கள் ஆகட்டும், அல்லது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை வந்து உற்பத்தி அதாவது வாங்கிட்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய இந்த விற்பனை நிலையங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வரவேற்பு தரணும். நம்ம வாங்கி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூரில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ அங்கேயும் இன்னும் நிறையா வந்து வேரியண்ட்லாம் வச்சுருக்காங்க. கூடிய விரைவில் நம்ம வந்து அங்கேயும் போவோம். தஞ்சாவூர் போயிட்டு ஓனர் அவர் கூடயே வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணலான் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இந்த தொழில் வந்து எப்படி பண்ணுறீங்க, எப்படி இந்த ஒரு தொழிலுக்கான ஆர்வம் வந்தது,
இதை வந்து எப்படி இன்னும் ஃப்யூச்சரில் எப்படிலாம் இன்னும் எடுத்து கொண்டு போக போகிறீங்க, இந்த மாதிரியான ஒரு இயற்கை வந்து சம்பந்தமான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு செடியாகட்டும், ஒரு உணவு முறையாகட்டும், இல்லை அந்த விற்பனை செய்யக்கூடிய அந்த கலைப்பொருட்களாகட்டும், எல்லாத்தையும் ஒரு இயற்கையை சார்ந்து ஒரு இயற்கை விரும்பியா எப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சம்பந்தமான பலவிதமான கேள்விகள் வந்து நம்ம எங்ககிட்ட கேட்க போகிறோம். ஸோ அது வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து நீங்கள் தஞ்சாவூர் போனாலும் சரி, இல்லை வந்து இங்கே திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு சௌந்தர்யா கார்டனை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா பிடிக்கும். அங்கே இருக்கக்கூடிய கலைப்பொருட்களும் சரி, அவங்க கொடுக்கக்கூடிய உணவு உபசரிப்பு, அங்கே இருக்கக்கூடிய நர்சரி எல்லாமே வந்து மிகவும் அழகாக அற்புதமாக வடிவமைச்சு அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து வாங்கி அவங்களுக்கு வந்து இயற்கை விரும்பியாக இருக்கக்கூடிய அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.